16/5/2024 காருண்யா ப்ளஸ் 522க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 15ஆம் தேதி 50-50 சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம ஆல் போர்டு வந்து 8-0-1ன்னு கொடுத்தோம். மெயின் டார்கெட்டு 8-0 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறோம். 8 ஆனது ஏ போர்டில் பாஸ் ஆகிடும் சரிங்களா. ஏ போர்டில் 8 பாஸ் சரிங்களா. நம்ம அதேமாதிரி போர்டு வாரியாக கொடுத்ததில் பாருங்கள் 8 பாஸ். அதேமாதிரி பி போர்டுக்கு 2 கொடுத்துருக்கோம், 2ம் பாஸ் சரிங்களா. 8-2 அருமையான ஒரு கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. போர்டு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்திருக்கு நமக்கு சரிங்களா. பாருங்கள், போர்டு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்திருக்குது. மற்றபடி இன்னொரு 2ம் வந்துருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8-2-2 சரிங்களா. டபுள்ஸ் நம்ம வந்து நேற்று வந்து 8-8லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த 8ங்கிற நம்பர் வந்து உள் பக்கமாக போயிடுச்சு. இன்றைக்கி 4 டிஜிட்டில் வந்துட்டு இப்படி போயிருக்குது, இப்படி வந்துருக்குது சரிங்களா. ரிசல்ட்டு இன்றைக்கி இப்படி வந்து 4 டிஜிட்டலில் இப்படி 8 வந்து நம்ம கொடுத்தோம், அதுவும் வந்துருக்குது. ஆனால் உள்ளே போயிடுச்சு சரிங்களா. இல்லைன்னா ஒரு அழகான ஒரு 2D பாஸ் ஆகிருக்கும். நமக்கு வெளியில் 2 வைக்க மாட்டான்னு டவுட்டில் தான் இருந்தது. ஏன்னா 7 அடிச்சுட்டு 2 அடிப்பாங்களான்னு ஒரு டவுட்டில் இருந்தது. இருந்தாலும் 4-2 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தேன், 2-6லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் நமக்கு 8 உள்ளே போயிடுச்சு, 2 ஆனது வெளியே வந்துடுச்சு சரிங்களா. அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு 8 தான் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் போர்டில் நம்ம கொடுக்கும்போது இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதேமாதிரி 2-2 வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு சரிங்களா. அடுத்து நம்ம 3 டிஜிட்டல் நேற்று ஏ போர்டுக்கு நம்ம எல்லாமே டார்கெட் 8 வச்சு தான் எடுத்துருந்தோம். 8-8-8 அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் 8-2ன்னு கொடுத்து ஓடில் ஒரு 4 வந்துருக்குது சரிங்களா. அதுக்கு பதிலாக ஒரு 2 இருந்துச்சுன்னா ஒரு அருமையான வின்னிங் ஆகிருக்கும். நம்ம ஏபி மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஏபி மட்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். நமக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குது, அப்புறமா ஏ போர்டு பி போர்டு நேற்று பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. காருண்யா ப்ளஸ் 522க்கு நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன வருதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்காக சொல்லிக்கிறேன் நான் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஆர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி 8610575149 சரிங்களா. இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா டிக்கெட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த நம்பருக்கு கெஸ்ஸிங் கேட்காதீங்க, கெஸ்ஸிங் நான் வீடியோவிலே கொடுக்குறேன். வீடியோவில் நீங்களும் பார்த்து கணிச்சு வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம் சரிங்களா. அதுக்காக சொல்லி கொடுக்குறேன் நான். நல்ல வின்னிங் வாங்கலாம். பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. ஆனால் இந்த நம்பரில் டிக்கெட் போட்டுருக்குது. டிஆர் வந்து 1 மணி ஷோ சரிங்களா, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ. கேரளாவுக்கு 3 மணிக்கு சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. இதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கெஸ்ஸிங் கேட்காதீங்க சரிங்களா. ஒன்லி கான்டாக்ட் புக்கிங் மட்டும்தான் சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆல் போர்டு நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா 6-7 சரிங்களா. ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா 6-7 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. நாளைக்கு வந்தால் ஆல் போர்டு என்னுடைய சாய்ஸ் வந்து 6-7 தான் மெயின் டார்கெட் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்கேன். பாருங்கள் நாளைக்கு உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. அடுத்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு போர்டு வாரியாக கொடுக்குறதுல பாருங்கள், ஏ போர்டுக்கு 4-3 கொடுத்துருக்கேன், பி போர்டுக்கு 7-2 கொடுத்துருக்குறேன், சி போர்டுக்கு 8-6 கொடுத்துருக்குறேன், சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்கேன். இந்த 1 உள்ளே வந்தாலும் வரலாம் சரிங்களா. பாருங்கள் என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன் சரிங்களா. அதே மாதிரி தான் எப்பவும் ஏ போர்டு சி போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு பெரும்பாலும் அப்படியே தான் அடிப்பாங்க. பாருங்கள் இந்த 1 எங்கன்னா வருதா பாருங்கள் உங்கள் கணிப்பில். இதில் ஒரு 2Dயோ 3Dயோ நாளைக்கு பாஸ் ஆகலாம். உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை மாற்றி வச்சு கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் கணிப்பில் வர நம்பரை பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஓகே. அடுத்து பாருங்கள் 2D பாருங்கள், 2 டிஜிட்டல் பாருங்கள் கொஞ்சம் அதிகமான நம்பர்கள் இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் அதை பார்க்க வேணாம் சரிங்களா. உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. ஏபிஏசி தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம். நீங்கள் கூட 8-2 அழகாக பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் ஒரு 8-2 வருது, எப்படின்னு பாருங்கள். வந்தாலும் வரலாம், நாளைக்கும் 8-2ங்கிற நம்பர் வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 2-8ன்னு வரும் சரிங்களா. 8-2ன்னு வரலனாலும் 2-8ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3-8, 8-3ன்னு வரலாம், 8-8 வரலாம். நாளைக்கு 7-8, 8-7ன்னு வரலாம், 7-3, 3-7ன்னு வரலாம். அதே மாதிரி தான் 2-7, 7-2ன்னு வரலாம் நாளைக்கு சரிங்களா. 4-8, 8-4ன்னு வரலாம். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. என்னுடைய கணிப்பு நான் கொடுக்குறேன். அது மாதிரி நாளைக்கு வந்து ஒரு டபுள்ஸு வரும்போது 8 ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். இன்னும் ஒரு ஃபாலோ நம்பர் இது, ஒரு 2 நாளைக்கு இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. 00, 55 இல்லை 50ங்கிற நம்பர் சரிங்களா. இதை சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி பார்க்காம பார்த்தீங்கன்னா சொல்கிறது புரியும் சரிங்களா. ஒரு 3 நாளைக்கு இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 2 நாளாவது குறைஞ்சது ஃபாலோ பண்ணி ஆகணும், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் உங்கள் கணிப்பில் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னுடைய கணிப்பு நான் கொடுக்குறேன், உங்களுடைய கணிப்பு வரும்போது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி 3 டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் இத்தனை நம்பர் இருக்குது. இத்தனை நம்பரை நீங்கள் பார்க்காதீங்க. என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது ஒன்று வந்து அது பாக்ஸாக போடுங்க, அவ்வளோதான் சரிங்களா. அதை மட்டும் பாருங்கள் சரிங்களா. நீங்கள் கணிப்பாக இவ்வளோ பார்க்க வேணும். நாளைக்கு அதேமாதிரி ட்ரிபிள்ஸ்னு வந்தால் 888 வரலாம் நாளைக்கு சரிங்களா. 8ங்கிற மாதிரி இந்த மாதிரி வரலாம்.
இல்லைன்னா இந்த மாதிரி 772 வரலாம், இல்லைன்னா 222 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 777 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி 0க்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 0 பாருங்கள், 0 நான் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. அது மாதிரி 5. சரிங்களா, இந்த நான் 5 நம்பர் ட்ரிபிள்ஸாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். ஏன்னா பேட்டர்ன் அப்படி தான் காட்டுது. இந்த நம்பர் இந்த மாதிரி 888, 222, 777, 000, 555, இல்லைன்னா இந்த மாதிரி வந்துடும் 7772, 883 அந்த மாதிரி கூட வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எனக்கு அதிகபட்சம் இந்த இருக்க நம்பருங்கள் வர மாதிரி தோணுது. மிஸ் ஆனால் 3 டிஜிட்டுன்னு வந்தால் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, இத்தனை செட் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் கணிப்பில் வர்றது மட்டும் எடுத்து அதை பாக்ஸாக போட்டுக்கோங்க. நான் ஒரு பிசியாவது வின்னிங் வரலாம், அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, இல்லை டேரெக்டாக போட்டாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா, என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு கணிப்பு வந்தால் மட்டும் எடுத்து விளையாடுங்க. சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, நாளைக்கு இன்னும் நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். சரிங்களா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது 8610575149 இது டிக்கெட் போடுறதுக்கு. சரிங்களா, ஆன்லைனில் டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, கெஸ்ஸிங் கேட்காதீங்க, டிக்கெட் போடுற நம்பர் மட்டும்தான் இது. ஓகே, நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.